தமிழகத்தில் ஒரே ஆண்டில் 409 குழந்தை திருமணங்கள் நடந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தாய்ப்பாலை குடிக்க தலையெழுத்து இல்லை, கள்ளிப்பாலை நீ குடிச்சு கண்மூடு நல்லபடி, அடுத்து ஒரு ஜென்மம்னு இருந்தா ஆனா நீ பிறந்து பூமியில் இடம் கிடைக்கும் போய்வாடி நல்லபடின்னு தேனி குஞ்சாரம்மா பாட்டு பாடி கையில் ஒரு பொம்பளை புள்ளைய வச்சு கள்ளிப்பால் கொடுக்க போகிற சமயத்தில் கள்ளிப்பால் கொடுத்து பொம்பளை புள்ளைய கொன்னா சட்டம் தண்டிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து பாடி கள்ளிப்பால் கொடுக்கறத தடுக்கக்கூடிய காட்சியை மறக்கத்தான் முடியுமா? பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் இது சிரிப்பாக இருந்தால் கூட சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு காட்சி தான். தமிழகத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கிற குழந்தைகள் அது பொம்பளை புள்ளையாக இருந்துச்சு அப்படின்னா கள்ளிப்பால் கொடுத்து சாகடிக்கக்கூடிய அவலங்கள் இருந்துச்சு. இந்த அவலத்தை அரசோடைய அதிரடி நடவடிக்கைகளும் தொட்டில் குழந்தை திட்டமும் ஓரளவுக்கு குறைச்சது. மருத்துவ அறிவியலுடைய வளர்ச்சி குழந்தை கருவில் இருக்கும்போது அது ஆணா பொண்ணா அப்படின்னு கண்டறிஞ்சு சொன்னாங்க. ஆனால் அதை பயன்படுத்திக்கிட்ட நம்மால் குழந்தை பொண்ணுன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, கருக்கலைப்பு பண்ணாங்க. இந்த அவலத்துக்கு அரசு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. ஸ்கேன் பண்ணி குழந்தைய அது எந்த பாலினு சொல்லக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஒரு உத்தரவு போட்டுச்சு. அதுக்கு சட்ட ரீதியான வலுவும் கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு புறம் பெண் சிசு கொலைகள் இருக்க, இன்னொரு பக்கம் குழந்தை திருமணமும் அதிகமாகிட்டே வருது. குழந்தை திருமணம் அப்படின்னா என்ன? பொதுவாக ஒரு குழந்தைக்கு 18 வயசு நிறையதுக்குள்ளே நடக்கக்கூடிய திருமணம் தான். அது ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி. குழந்தை திருமணத்திற்கான பொதுவான காரணங்களில் ஒன்று ரொம்ப வருஷமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய பாரம்பரியம்னு நம்ம சொல்கிறது தலையில் தூக்கி வச்சிருக்கிறது. பல இடங்களில் பெண் குழந்தை பிறந்ததுலேருந்தே அவளை இன்னொருத்தருடைய சொத்தாக தான் கருதுறதும் அதுக்கு ஒரு பிரதானமான காரணம் தாங்க. குறிப்பாக ஏழை மக்கள் அவங்க வாங்கின கடன் தொல்லை, வரதட்சணை இதில் இருந்து விடுபடுறதுக்கு தான் இந்த குழந்தை திருமணத்தையே செய்கிறாங்க. குழந்தை திருமணம் குறிப்பாக சிறுமிகளுடைய வாழ்க்கையை ரொம்ப சீரழிச்சு. இது மட்டும் இல்லைங்க, மதம், சமூக அழுத்தங்கள், கல்வி அறிவில்லை, வேலையின்மை, இப்படி குழந்தை திருமணத்திற்கு பல காரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். கூடவே வீட்டு பொறுப்புகளும் குழந்தைகள் மேலே விழுறதும் ஒரு காரணம். கையில் புத்தகத்தை எடுத்துகிட்டு போக வேண்டிய வயசில் இடுப்பில் குழந்தைய வச்சுட்டு போகக்கூடிய ஒரு அவல நிலைக்கு சிறுமியை தள்ளப்படுறான். அவளே சிறுமி, அவளுக்கு இன்னொரு சிறுமி குழந்தை. இவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதுக்கு தயாராக இல்லை. ஆனால் அந்த சுமை அவங்க மேலே வந்து விடுது. இந்த நிலையில தான் ஒரே ஒரு வருஷத்தில் 409 குழந்தை திருமணங்கள் நடந்திருக்கிறதா திடுக்கிடும் தகவல் ஒன்று வெளியாகி ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மாவட்ட வாரியாக பார்த்தோம் அப்படின்னா வேலூரில் 62 குழந்தை திருமணங்கள், திருப்பத்தூரில் 40, ராணிப்பேட்டையில் 26, திருவண்ணாமலையில் 127, கள்ளக்குறிச்சியில் 14, கிருஷ்ணகிரியில் 37, தருமபுரியில் 84, சேலத்தில் 19. என்னங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. இப்படி 409 குழந்தை திருமணங்கள் அரங்கேறுது. இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது குறித்து குழந்தை திருமணம் தடுப்பு விழிப்புணர்வு இருக்காங்க இல்லைங்களா, அது சார்ந்த பணிகளில் ஈடுபட்டக்கூடிய அதிகாரிகள், தன்னார்வ அமைப்புகள்கிட்ட அந்த நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டபோது, பெண் குழந்தைகள் இந்த ஸ்கூல் எஜுகேஷனை முடித்த உடனே காலேஜ் எஜுகேஷனை படிக்க வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது, இல்லைன்னா அதுக்கான பொருளாதார வசதி இல்லாமல் இருக்கிறது, குடும்பமே வறுமையில் இருக்கிறது. பெற்றோர்கள் இது போன்ற காரணங்களால் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு பெண் குழந்தை காதல் வாய்ப்பட்டுச்சுன்னா அதை தடுக்கிறதுக்காகவும் பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. அது குழந்தை திருமணமே பண்ணி வச்சாங்க. பெற்றோர்களில் தாயோ தகப்பனோ யாரோ ஒருத்தர் உயிரோடு இல்லை அப்படின்னாலும் அந்த குழந்தைக்கு குழந்தை திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஆகுது. 2 அல்லது 2க்கு மேற்பட்டக்கூடிய பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய குடும்பங்கள்னு வச்சுக்கோங்களேன், பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தா வச்சுக்கோங்களேன், இந்த பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க, அது குழந்தையாவே. இப்படி குழந்தை திருமணத்திற்கான காரணத்தை சொல்லக்கூடிய குழந்தை நல ஆர்வலர்கள் அதை எப்படி தடுக்கலாம்னு சொல்கிறாங்க. குழந்தை திருமணங்கள் நடைபெறுவது தொடர்பாக தன்னார்வலர்களுக்கோ சமூக நல அதிகாரிகளுக்கோ தொலைபேசி மூலமாக புகார்கள் வந்தால் காவல்துறை, வருவாய்த்துறை, சமூக நல பாதுகாப்புத்துறை, இப்படி எல்லா துறையும் இணைஞ்சு அந்த சம்பவத்துக்கு போவாங்க. உடனடியாக விசாரணை நடத்துவாங்க, உரிய நடவடிக்கை எடுத்து இப்படி தான் அந்த குழந்தை திருமணம் நடைபெறாமல் பார்த்துக்கிறதாகவும், இதுபோல் பல திருமணங்கள் நடக்காமல் இருக்க பள்ளி கல்லூரிகளையும் அது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரதாகவும் சொல்கிறாங்க. இந்த குழந்தை திருமணத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த பிரச்சனையை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அது யாருக்கு? பெற்றோர்கள், குழந்தைகள் 2 பேருக்குமே இதை பற்றி சொல்லணும். அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியிருக்கும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், போதிக்கவும் செய்யணும். குழந்தைகள் மன அளவிலையும் உடல் அளவிலையும் சமூக அளவிலையும் பொருளாதார அளவிலையும் பாதிக்கக்கூடிய இந்த பிரச்சனை தீர்க்கும் அப்படின்னா
சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டே வேணும். இதுதான் எல்லாருடைய கருத்தாகவும் இருந்துட்டு வருது. குழந்தை திருமணம் நடைபெறுகிறது என்றால் முதலில் அதனை 1098 என்ற சைல்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு குறித்த தகவலை அளிக்க வேண்டும். அந்தந்த மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்ட சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியின் தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு அவர்களிடம் இது குறித்து முறையிடலாம். குழந்தை திருமணம் குறித்து பள்ளிகளிலும் பாட புத்தகங்களிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அந்தந்த மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்ட சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியின் தொலைபேசி எண்களை பள்ளிகளில் எழுதி ஒட்ட வேண்டும். 1098 என்ற சைல்டு ஹெல்ப்லைன் எண்ணை அனைத்து பள்ளிகளிலும் எழுதி ஒட்ட வேண்டும் என்பதே குழந்தை திருமணம் தடுப்பு விழிப்புணர்வு சார்ந்த பணிகளில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளின் வேண்டுகோளாக இருந்து வருகிறது.